இப்போ என்னோட மெயின் கோரிக்கை என்னன்னா, நாங்க வந்து 24 மணி நேரம் வந்து வேலை பார்த்தாலும் எவ்வளவோ ஆட்சி மாறுது. ஆனா எங்களுக்குனான ஒரு சம்பளம் வந்து வேலை வாய்ப்புல சுத்தமா கிடைக்கவே மாட்டேங்குது. நாங்க இங்க எவ்வளோ கட்டி படிச்சாலுமே ஒரு வேலைக்கு போனோம் அப்படின்னா, இங்க அதுக்கான சம்பளம் எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. நாங்க எல்லாருமே வெளிநாட்டுக்கு போனாதான் அதுக்கான ஒரு சம்பளம் எல்லாம் கிடைக்குது. இந்த ஆட்சி மாறும்போது எங்க வேலைக்கு ஏத்த சம்பளம் எங்களுக்கு கிடைக்கணும். பர்மனண்டா அந்த மாதிரி ஜாப் கிடைக்கணும் சார். நிறைய கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதினாலுமே பர்மனன்ட் ஜாப் இப்போதைக்கு கிடைக்கிறது இல்ல. ஏதோ டெம்பரவரியா எடுக்கிறாங்க, அதுக்கேத்த 15 ரூபா இப்படிதான் கொடுக்குறாங்க. நாங்க இவ்வளவு கட்டி படிக்கிறதுக்கு நாங்க எங்க ஊர்லயே வேலை பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். அதுக்கு வந்து நிறைய எங்களுக்கு வரவங்க செய்யணும் சார். சரி, இப்ப அடுத்தது நீங்க செவிலியர்கள் ஆசிரியர்களுக்கு படிக்கிறவங்க தான் இங்க இருக்கீங்க அப்படிங்கறதுனால இந்த ஒரு கேள்வியை கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆசிரியர்களும் சரி செவிலியர்களும் சரி சேவை நோக்கத்துக்காக தானே படிக்கிறீங்க. அப்படி இருக்கிறப்ப நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தேவைப்படுறவங்களுக்கு நோயாளிகளுக்கு நீங்க ஹெல்ப் பண்றதை விட்டுட்டு வெளிநாட்டுக்கு போய் தான் நான் வந்து பணியாற்றுவேன் அப்படிங்கறது எதன் அடிப்படையில? அது சேவையாகுமா இல்ல நீங்க வந்து உங்களோட சேலரி அதை பேஸ் பண்ணி நீங்க போறேன்னு சொல்றீங்களா? எதுக்காக இந்த ப்ரொஃபஷனை சூஸ் பண்ணீங்க? எல்லாருக்குமே கேர் கொடுக்கணும் மேம். அந்த மாதிரி சிலரோட ஆசை வந்து நர்சிங் படிக்கிறதா இருக்கும். இருந்தாலுமே இப்ப நம்மள இவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்கன்னா அப்ப அதுக்கு வந்து நம்ம அந்த கடனை அடைக்கணும். அப்போ வந்து நாங்க ஒரு இடத்துக்கு போனாதானே இப்போ எங்க அம்மா எங்களை படிக்க வைக்கிறாங்க அப்படின்னா இப்ப நாங்க வேலைக்கு போனோம்னா நாங்க அவங்கள பாத்துக்கணும்னு நினைக்கிறோம். அதுக்கு வந்து எங்களுக்கு இங்க உள்ள சம்பளம் கட்டுப்படி ஆகுறது இல்ல மேம். சரி, ஃபாரின் போயிட்டீங்க, உங்க கடன் எல்லாம் செட்டில் பண்ணிட்டீங்க, அடுத்து என்ன பண்ணுவீங்க? அடுத்துதான் நான் சொன்ன மாதிரி இங்க வந்து கவர்மெண்ட் ஜாப் எழுதினாலுமே அப்ப அதுலயுமே பர்மனெண்டா கிடைச்சாதான் மேம் எங்களுக்கு கொஞ்சம் இதா இருக்கும். இப்ப நான் கவர்மெண்ட் ஜாப் எழுதுறோம்னா டெம்பரரியா மட்டும்தான் வேலை கிடைக்குது. அதுக்கு நம்ம போகணும்னா அதுக்கும் நம்ம பணம் கட்ட வேண்டியதா தான் இருக்கு. பர்மனெண்டா வந்து ஜாப் கிடைக்கணும் மேம். நாங்க சேவை நோக்கத்துக்காக வந்தாலும் எங்களுக்கு நிரந்தரமாக ஒரு பணி வேணும் அப்படிங்கிறது மாணவிகளோட கோரிக்கையா இருக்கு. நன்றி. ஃபரீதா, இந்த மாணவி சொன்ன மாதிரி இவங்க கிட்ட இருந்து இந்த ஒரு கேள்வியை நான் இப்படி மாத்தி கேட்கலாம் அப்படின்னு ஆசைப்படுறேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்தியா மாதிரியான வளரும் நாடுகள்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கு வெளிநாடுகள்ல வேலை வாய்ப்புகளுக்கான ஸ்பேஸ் அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. குறிப்பா மருத்துவம் சார்ந்த துறைகள் அண்ட் ஆசிரியர் சார்ந்த துறைகள், நீங்க எல்லாருமே சேவை துறை சார்ந்த ஒரு வேலையை தான் நீங்க எதிர்காலத்துல பார்க்க போறீங்க இல்லையா? சோ உங்களுடைய ஜாப் டிமாண்ட் அப்படிங்கிறது இந்தியாவை காட்டிலும் மேலை நாடுகள்ல அதிகமா இருக்கிறது அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். குறிப்பா நர்சிங், டென்டல் இருக்கு, அதே மாதிரி டீச்சர்ஸ்க்கும் சரி எல்லாருக்குமே. இப்போ நான் ஒரு கண்ட்ரியில போய் ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்றேன், நான் ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட், நான் ஒரு கண்ட்ரியில போயிட்டு ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்றேன் அப்படின்னா எனக்கு ப்ரிஃபரன்ஸ், எனக்கு முன்னுரிமை கொடுக்கறத விட நர்சிங் படிச்சவங்களுக்கும் டாக்டர்ஸுக்கும் ஆசிரியர்களுக்குமான ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிறது ரெட் கார்பெட் போட்டு உங்களை வெல்கம் பண்றாங்க. அப்போ அந்த இடத்துல அவ்வளவு டிமாண்ட் இருக்கு அப்படின்னா நம்ம ஊர்ல ஏன் அந்த அந்த தொழிலுக்கு டிமாண்ட் இல்ல, அதுக்கான வேலை வாய்ப்புக்கான ஸ்பேஸ் ஏன் இல்ல அப்படிங்கறது ஒரு கேள்வி. அப்போ நீங்க ஒரு 4 வருடம் படிக்கிறீங்க, 4 வருடம் முடிச்சதுக்கு அப்புறம் என்னுடைய பணியை செய்யணும் நான் போகும்போது எனக்கான வேலைகள் இந்த இந்தியாலயோ இல்ல என்னுடைய மாவட்டத்திலேயோ என்னுடைய மாநிலத்திலேயோ இல்ல அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. எத்தனை பேர் இந்த கேள்வியை முன் வச்சு அதுக்கான விஷயங்களுக்கான சொல்யூஷன் கிடைச்சிருக்கு? உருவாக்கணும் அப்படின்னா வேலை வாய்ப்புகளை உருவாக்கணும், என்னுடைய மாநிலத்தில் வேலை வாய்ப்புகளை உருவாக்கணும் அப்படின்னா உங்க துறை சார்ந்து என்னென்ன விஷயங்கள் அரசாங்கம் செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை இருக்குல்ல. அந்த கோரிக்கை பத்தி யார் பேசுறீங்க? என் சைட்ல இருந்து உங்களுடைய எதிர்காலத்துக்காக யார் என்ன வந்து பேச போறீங்க? சொன்ன மாதிரி எங்களுக்குன்னு ஒரு வேலை வாய்ப்பு இங்க கிடைக்கணும். அதுக்கு வந்து இப்போ வரப்போற அரசியல் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் சார். எங்களுக்கு நாங்க வந்து டாக்டர்ஸை விடவும் நர்சிங் தான் வந்து அதிகமா வந்து பேஷண்ட்டை கேர் பண்றதா இருக்கட்டும், அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் செய்யறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து எங்களை டிபெண்ட் பண்ணி அவங்களுக்கு கீழே எங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கு. அப்ப நாங்க படிச்ச படிப்புக்கு எங்களோட ஊர்ல வேலை பார்க்கறது தான் எங்களுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். அதுக்கு ஏத்த மாதிரி எங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு அமைச்சு தரணும் பர்மனெண்டா.